நமக்கு பெரும்பாலும் இந்த நார்த் இந்தியன் ரெசிபீஸ் ரொம்பவே பிடிக்கும். அதுலயும் இந்த ஸ்டஃப் பண்ணி பண்ற இந்த பராத்தாஸ் ரெசிபீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அத மாரி ஒரு ரெசிபி இன்னைக்கு நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆலு பீஸ் பராத்தா. இந்த ஆலு பீஸ் பராத்தா பண்றதுக்கு நான் ஒரு பவுல்ல தேவையான அளவு கோதுமை மாவு, அது கூட உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த மாவ. அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா ஒரு சாஃப்ட் சப்பாத்தி டோ பதத்துக்கு இத நல்லா பெசஞ்சு எடுத்துக்கணும். மாவு வந்து ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். நீங்க மாவ பெசஞ்சுட்டு கைய இதமா அழுத்தி பார்த்தீங்கன்னா, நல்லா இதுமா சாஃப்ட்டா இருக்கணும். அப்பதான் வந்து அந்த பராத்தா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து இது நல்லா பெசறி விட்டுட்டு, இது கூட லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் இத வந்து ரெஸ்ட்ல விட்டுடலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்ப நான் வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணிய வேக வச்சு இதுமா ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து மிக்ஸி ஜார்லயோ இல்லாட்டி சாப்பர்லயோ போட்டு கொர கொரன்னு பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இது மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே நான் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்க நல்லா சாஃப்ட்டா வேக வச்சு இதுமா மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்டஃபிங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, அது கூடவே கொஞ்சமா ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அது கூட ஒரு பச்சை மிளகா பொடியா சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாட்டி நீங்க விட்டுடலாம். இது 2த்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, ஒரு வெங்காயத்த நல்லா பொடியா கட் பண்ணி இது கூட சேர்த்து, இதனோட ராஸ்மல் போற வரையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த வெங்காயத்தோட ராஸ்மல் நல்லா போனதுக்கு அப்புறமா, ஃப்ளேம நல்லா சிம் பண்ணிட்டு, கொஞ்சமா மஞ்சள் தூள், அது கூடவே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமா கரம் மசாலா, கொஞ்சமா ட்ரை மேங்கோ பவுடர், அது கூடவே சாட் மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இப்ப நம்ம கோர்ஸா அரைச்சு வச்சிருக்க அந்த கிரீன் பீஸையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பொட்டேட்டோ, அதையும் இது கூட சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இத நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ளேம மீடியம்லயே வச்சு கலந்து விட்டுட்டு, இப்ப ஃப்ளேம ஆஃப் பண்ணிட்டு, நான் கொஞ்சமா கசூரி மேத்திய இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இத நல்லா கலந்துட்டு, இத நல்லா ஆற வச்சுட்டு, இது வந்து மீடியம் சைஸ் பாலா புடிச்சு வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இது மாரி ஊறுன மாவ இது மாதிரி மீடியம் சைஸ் பால்ஸா எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கோதுமை மாவையும் நல்லா உருட்டி எடுத்தாச்சு. அது கூடவே ஸ்டஃபிங் செய்து வச்சதையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு பால் எடுத்து கையால இது மாரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கோதுமை மாவுல டஸ்ட் பண்ணி, இது மாரி திக்கா சப்பாத்தி மாரி குட்டியா செய்து எடுத்துக்கோங்க. அது கூட ஸ்டஃபிங் பால நடுப்புற வச்சு, நான் வீடியோல காமிக்கிற மாதிரி இத க்ளோஸ் பண்ணி, எக்ஸஸா இருக்க அந்த மாவ எடுத்துட்டு, இத வந்து கையாலேயே நல்லா சீல் பண்ணி, திருப்பி வச்சு, இது ஒரு தடவ பிரஸ் பண்ணிட்டு, அப்புறம் மறுபடியும் மாவு வச்சு, இத டஸ்ட் பண்ணிட்டு, மெதுவா ரோல் பண்ணி விடுங்க. ரொம்ப ஃபோர்ஸ் குடுத்து ரோல் பண்ணக்கூடாது. ரோல் பண்ணி, இது மாரி எடுத்துக்கோங்க. இந்த திக்னஸ்ல இருந்தா தான் வந்து பராத்தா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இல்லாட்டி ஹார்டா இருக்கும். இப்போ டவாவ ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீஹீட் பண்ண டவால நம்ம செய்து வச்ச இந்த பராத்தாவ போட்டுட்டு, இது கூட நான் மேல வந்து 1 டீஸ்பூன் அளவு பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். பட்டர் அப்ளை பண்ணி ஒரு 2 செகண்ட் கழிச்சு, இத திருப்பி போட்டு, பேக் சைட்லயும் பட்டர் அப்ளை பண்ணீங்க அப்டின்னாக்கா, பராத்தா வந்து நல்ல சாஃப்ட்டாவும், நல்ல ஒரு ஃப்ளேவராவும் இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 2 பக்கமும் ஈவனா வெந்ததுக்கப்புறம் எடுத்தீங்க அப்டின்னா, சூப்பரான ஆலு பீஸ் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும்.